வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ட் 7 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 6 வீடியோ போட்டேன். இது பார்ட் 7 சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஜியாலஜி சூப்பர்நெட் சர்வீஸ் எக்ஸாம் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த புவியியல் துணை சேவை ஆய்வு சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 150 மதிப்பெண், அதாவது 1.5 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம கொஸ்டின் பார்ப்போம் சரிங்களா? சரியான இணை கண்டறிய. கதி, கதின்னா துணை, இதான் சரி. மற்றெல்லாம் தவறு. பேரு, மிகுதி, தரம்னா செல்வம், நனின்னா தகுதி, இதெல்லாம் தவறு. கதின்னா துணை சரிங்களா? 2வது கொஸ்டின் பாருங்க. திராவிட மொழிகளில் பொருந்தாதை எடுத்தெழுதுக. தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள். ஹிந்திங்கிறது திராவிட மொழி கிடையாது சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிய. போது, செம்மல், அரும்பு, இது கம்மல்ங்கிற வார்த்தை வராது சரிங்களா? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது சரிங்களா? பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னா தமிழ்மொழி. அதாவது தமிழ்மொழி எது கரெக்டாக கேட்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, இதுதான் சரியான பதில். அவர்கள் இருவருக்கும் இடையில் உரையாடல் நடந்தது, இதுதான் சரியான பதில் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின். மரபு பிழைகள் ஒளி மரபு சரிங்களா? கூகை வந்து குளரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகை வந்து குளரும். அடுத்து பார்த்தா குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கேட்டால் தாவரங்களின் இலைநிலை. தாவரங்கள் இலைநிலை தான் குட்டி, பிள்ளை, மடலி, வடலி சொல் ஆகிய சொற்களை குறிக்கும். அடுத்து பாருங்க, இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊரணி ஆகிய சொற்கள் அனைத்தும் உணர்த்தும் பொருள் நீர்நிலைகளை உணர்த்துது சரிங்களா? தில்லம், அழுவம், பதுகை, கணையம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் கேட்டால் அதனை குறிக்கும் வேறு பெயர்கள் கேட்டால் காடுகள் தான் இந்த மாதிரி சொல்லி அழைப்பாங்க சரிங்களா? காடுகளை குறிக்கும் வேறு சொற்கள் கேட்டால் இதுதான் தில்லை, அழுவம், பதுக்கை, கணையம், அடவி சரிங்களா? அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களுக்கு சீர் செய்கன்னு கேட்டால் இதில் வந்து தட்டுக்கூடை, பழக்கூடை, பூக்கூடை, மட்டை கூடை, இதான் வந்து அகர வரிசைப்படி சொல்லு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தேர்வு செய்க. அதாவது 3 கோல்டு பிஸ்கட்களில் 1 எடை குறைவு. அது சரியான தமிழ் சொல் பாருங்க. 3 தங்க கட்டிகளுக்கு தங்க கட்டியில் 1 வந்து எடை குறைவு, இதுதான் சரியான பதில். அடுத்து நம்ம 16வது கொஸ்டின் பற்றி பார்ப்போம் சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரி அரி சரிங்களா? எந்த அரி எதோ வரும் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்களில் நம்மளுக்கு குழப்பிடும். அரி அப்படின்னா திருமால். இன்னொரு அரின்னு கேட்டால் தெரிந்து கொள்க சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை, கூரை. கூரை பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரை. கூரைன்னு கேட்டால் இன்னொன்று கேட்டால் புடவை. அடுத்து பாருங்க, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இந்த லே வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா? இந்த லே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த லே தான், அதாவது செவுத்துல ஓடுற பள்ளி, அந்த பள்ளிக்கு அந்த லே வந்து அந்த லே தான் இதில் சரியான அமைப்பு. மற்ற லே வந்து பாருங்க, இதெல்லாம் தவறாக இருக்கு. இது வந்து நம்ம எக்ஸாம்ல ஒரிஜினல் ஆன்சர் சரிங்களா? அடுத்த வேர்ச்சொல்லை கண்டறிய. வேர்ச்சொல்லை விரித்த அப்படின்னா விரி, அதோட வேர்ச்சொல் வந்து விரி. அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை கண்டறிய. உரைத்தல், உரைத்தல்ங்கிற உரை, இதுதான் சரியான பதில். கண்டான் என்னும் வேர்ச்சொல்லை கண்டறிய. கண்டானுக்கு வந்து கான், கண்டானுக்கு வந்து கான். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தேடுகின்றான், தேடுகின்றானுக்கு வந்து தேடு, இதுதான் சரியான இது ஆன்சர். அஞ்சு என்ற வேர் சொல்லுக்கு வினையாளன் பெயரை கண்டறியும் கேட்டால் அஞ்சின்னு கேட்டால் அஞ்சினர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 19வது கொஸ்டின். வா என்னும் வேர் சொல்லை கொண்டமையும் வா என்னும் வேர் சொல்லை கொண்டமையும் வினையாளன் பெயரை கண்டறிய. வந்தவர் சரிங்களா? வந்தவர் தான் இதோட சரியான பதில். வாள் என்பதன் தொழிற்பெயர் கேட்டால் வாழ்க்கை சரிங்களா? வாழ்க்கை தான் இதோட சரியான தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுன்னு கேட்டால்
பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுதுன்னு கேட்டால் கோக்ரேச். இது வந்து தமிழ் சொல்லுன்னு கேட்டால் துணிவு. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. ஏன்னா படின்னா நெற்பயிர். இதுதான் சரியான பதில். மற்றதெல்லாம் தவறான பதில். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுங்க? சரிங்களா? ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். இதுதான் சரியான பதில். சரிங்களா? ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். மற்றதெல்லாம் வந்து தவறு. பிரித்தெழுதுக. கலனல்லால். கலனல்லால்னு கேட்டால் கலன் ப்ளஸ் அல்லால். இதுதான் சரியான பதில். ஓமைகளால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்த. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா விழலுக்கு இறைத்த நீர் போல வந்து ஒரு பயனற்ற செயல். ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் கேட்டால் இது தடையின்றி மீதியாக பேசுதல். இதான் வந்து சரியான பதில். பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸாம் கார்டில் குழப்பம். இது வெளிப்படைத்தன்மை, பயனற்ற செயல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எதுனா கரெக்டாக வருதுன்னு கொஞ்சம் குழப்பம். அதாவது திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனங்கிற தடையின்றி மீதியாக. கடைக்கு போவாயா என கேள்விக்கு போவேன் என்ன உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவுக்கு பாடத் தெரியும் என உரைப்பதுங்கிட்ட இனமொழி விடை. சரிங்களா? நீ நடனமாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும் என்ன ஊறுவதை உரைப்பது எவ்வகை விடைங்கிட்ட ஊறுவது கூறல் விடை. 30வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் குழப்பம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்யுங்கிட்ட அஃது அன்று. சரிங்களா? அஃது அன்று தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்யுங்கிட்டா நான் ஆப்ஷன் சி தான் இதில் சரியான பதில். நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. இதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க. அதேமாரி ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகன்னு கேட்டால் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. 33வது கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்வுக. துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இதுதான் சரியான பதில். சொல் பொருள் பொறுத்துக. சரிங்க? கேடி கலங்கி. இது வந்து அதோட பதில் வந்து கேடி கலங்கினா மிக வருந்தி. சேகரம் இதோட வந்து கூட்டம். கேடி கிழங்கின்னா மிக வருந்தி. சேகரம்னா இதுக்கு வந்து கூட்டம். வாகுன்னா சரியாக. வாகுன்னா சரியாக. சரிங்களா? இதான் 3வது கொஸ்டின். அடுத்து பாருங்க. மெத்தன்னா மிகவும். மறுபடியும் சொல்றேன். கேடி கிழங்கின்னா மிக வருந்தி. சேகரம் அப்படின்னா கூட்டம். வாகுன்னா சரியாக. மெத்தன்னா மிகவும். சரிங்களா? சொல் பொருள் பொறுத்துக. சரிங்களா? அதாவது பொறுத்துக கொஸ்டின் தான். போலம்னா என்னது? அழகு. அடுத்து 2வது கடறு அப்படின்னா காடு. சரிங்களா? கடறுனா காடு. கோடுன்னா கொம்பு. குருளைன்னா குட்டி. சரிங்களா? குருளைக்கு வந்து குட்டி. அடுத்து பாருங்க. 36வது கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மூன்றினம் துறை தாளிசை விருத்தம். இதான் அந்த மூன்றினம். மொத்தம் எதுவும் கிடையாது. பாசவர்னா என்னது? வெற்றிலை போர் தான் பாசவர்னு வரும். குரில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்க. மாடு. சரிங்களா? மடுன்னா அது வந்து பொய்கை. மாடுன்னா என்னது? செல்வம். மடுன்னா பொய்கை, மாடுன்னா செல்வம். அடுத்து பாருங்க. கோடு என்னும் சொற்கள் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை இது வந்து பார்த்துக்கோங்க. தவறான எது தவறுன்னு சொல்லி கேட்காங்க. இதுல வந்து எது தவறானது கேட்டால் தாமரைக்கு புத்தகம் கொடு. அதாவது இது வந்து தவறான மடி என்னும் சொல்லுக்கு இருபொருள் தரும் இணைகளை சரியான இணை கண்டிதன். மடின்னு நம்ம சோம்பல். இன்னொன்னு கேட்டால் மடித்தல். இசை என்பதன் இருபொருள் பொருளை கண்டறிய. இசைன்னா பாடல் புகழ். 2 இசை தான். சரிங்களா? கீழ்காணும் சொல்லுக்கு இருபொருள் தரும்னா செப்புதல்னா பேசுதல் அல்லது விளம்புதல். 2 வந்து செப்புதல்னு அர்த்தம். சரிங்களா? ஒருத்தன் ஒண்டியாய் போனான் அது ஊர்வலமா? இதுன்னா ஒருவன்
இது சரியான எழுத்து வழக்கு கண்டறிய. சரியான எழுத்து வழக்குன்னா ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமாங்கிறது தான் அதோட சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஓசரமாக வளர்ந்து விட்டான். ஓசரம் என்பதன் சரியான இது பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்கு எப்படி வரும்னா உயரமாக வளர்ந்து விட்டான். இதுதான் எழுத்து வழக்கு சரியானது. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்து கொள். இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, நீயும் புரிந்து கொள்ங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. மத்தெல்லாம் எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்குல இல்ல. சரியான விடை வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள் யாவை? இது வினாச்சொல். எது, யாது, என்னங்கிறது வினாச்சொல் கிடையாது. சிலப்பதிகாரம் 3 உண்மைகள் யாவை? இதான் வினாச்சொல். சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருத்தமான வினா சொல்லை தேர்ந்தெடுக. பாரதியார் படைத்த முப்பெருங்காப்பியம் கேட்டா யாவை? இதான் வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நால்வகை படைகள் யாவை? சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் காலில் இதெல்லாம் நல்லா குழப்பம். சரிங்களா? சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய. சரிங்களா? சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஆப்ஷன் டில உள்ளது தான் இதில் சரியான பதில். அதாவது இரட்டை மேற்குறி. கொஸ்டினை பாருங்க. சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரை கண்டறிய. சரிங்களா? ஆப்ஷன் டில தான் இதுதான் சரியான பதில். சரிங்களா? சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். இதுதான் சரியான. எதில் இரட்டை மேற்குறி வரும், எது கம்மா வரும், இதில் ஃபுல் ஸ்டாப் வரும், எல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதில் சரியான பதில். முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதுக்கு பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எதுன்னு கேட்டேன். அதாவது பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான பதில். சரிங்களா? அதில் பார்த்துங்க, முத்தமிழ் போட்டு அதில் எது கமா வருது, எதில் டபுள் குறி வருது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்க. சரிங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். இதில் இது ஸ்கூல் புக் பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். அதாவது நிறைத்த இதுதான் சரியான. இந்த ரே எந்த ரே வருதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியா? குடியரசுத் தலைவர் நாளை வருவார். இதுதான் சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை. அதாவது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் சொற்கள் சரியான சொல். வாக்கிய அமைப்பினை கண்டறிய. கோவலன் கொலை உண்டான். இது என்ன வாக்கியம் கேட்டால் செய்யப்பாட்டு வாக்கியம். கோவலன் கொலை உண்டான்ங்கிறது செய்யப்பாட்டு வாக்கியம். அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு. அவன் திருந்தினான் பிறவினை தொடர். சரிங்களா? பாட்டு பாடப்பட்டது செய்வினை தொடர். பணம் காணாமல் போனது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் தன்வினை தொடர். இதில் எது சரியான இணை தேர்ந்ததுன்னா இது ஆப்ஷன் சி தான் இதில் சரியான இது. அதாவது பணம் காணாமல் போனது இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். இதான் இதில் சரியான பதில். மற்றெல்லாம் தவறு. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். இது என்ன வாக்கியம் கேட்டால் கலவை தொடர். சரிங்களா? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள்ங்கிறது ஒரு கலவை தொடர். அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்தல். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பந்து உருண்டது. இதில் எது தன்வினைன்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது தான் இதில் தன்வினை வாக்கியம். சிங்கம் என்பதன் இளமை பெயர்கிறத சிங்க குருளை. சிங்க குட்டியெல்லாம் வராது. சிங்க குட்டி பரல்லாம் போட்டுறாதிய. சிங்கம் குருளை தான் சரியான பதில். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு எதுவென கண்டறிய. பால் பருகினான். இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்வு செய்ய. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, அவன் டேஸ் அவனுக்கு உடல் நலமில்லை. இதில் ஏனெனில் அவனுக்கு உடம்பு நலமில்லை. அந்த ஒடிட்டடத்தை நிரப்புக மாதிரி. அதில் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதான் சரியான பதில். சரிங்களா? சரியான இணைப்பு சொல் எது? சரியா? குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காகையின் கூட்டில் முட்டையிடும். இதுதான் சரியான பதில். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் அந்த வார்த்தை தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, கலைச்சொல் அறிக. டிராபிக்கல் சோன் அதுன்னு கேட்டால் வெப்பமண்டலம். டிராபிக்கல் சோன்னா என்னது? வெப்பமண்டலம். சரியான கலைச்சொல்லை காண்கிறேன். எர்த்துவாம் கேட்டேன்னா நாங்குல் புழு. சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, மேட்ரலிசம்.
அப்படின்னு கேட்டால் அது வந்து பொருள் முதல் வாதம். ரெண்டாவதுக்கு வந்து அதுக்கு மூணாவது பாருங்க பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்னா என்னது? கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் என்னது? கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகமயமாதல். உலகமயமாதல் வந்து இதில் வந்து குளோபலைசேஷன். இதுதான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க 64ஆம் கொஸ்டின் லெக்சிகன். லெக்சிகன்னா பேரகராதி. லெக்சிகன் என்னது? பேரகராதி. 65ஆம் கொஸ்டின் பாருங்க சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லிட்ரேச்சர்னா கல்வியறிவு. லிட்ரேச்சர்னாது கல்வியறிவு. பிழைத்திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஓர் அழகிய சிற்றூர். அதாவது ஒரு இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. ஓர் இதோ அழகிய சிற்றூர். இதான் இந்த சரியான பதில். சரிங்களா? பிழை திருத்துகள் சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஓர் ஏரி. இதுதான் இதில் வந்து சரியான பதில். கீழ்காணும் தொடர்களில் ஓர் இது சரியான அமைஞ்ச தொடர்னு கேட்டால் ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன. இதை வந்து சரியான பதில். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க கீழ்கண்ட பத்தியை படித்து விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெஞ்சல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலத்தில் மலைவளம் பதித்த பழம்பதியாம். அம்மலையிலே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். குரவும் முல்லையும் நறுமணம் கமிழும். கோலமயில் தோகை விரித்தாடும். தெனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகைய மலையின்று விரைந்து வலிந்து நிறங்கும் வெள்ளரியில் வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்துளைகள் பாலாவி போல் பறந்து எழுந்து மஞ்சினையோடு சேர்ந்து கொஞ்சி குளவும். வேனில் காலத்தில் திருக்குற்றாலம் மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்றில் மருந்து செடிகளின் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதியாம் எதுன்னு கேட்டால் எது? குற்றாலம். குற்றாலம் தான் தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதியாம் தான் இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க 2வது கொஸ்டின் பாருங்க. பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பெயர்கள் யாவை? மரங்கள் பெயர்களை கூறுகிறான். அதில் என்ன மரங்கள் இருக்கு பாருங்க. அதில் என்ன மரங்கள்னா அதே பாருங்க நம்மளுக்கு என்ன மரங்கள் இருக்கு பாருங்க. கொங்கும் வேங்கையும் இதான் வந்து உள்ள மரங்கள். இந்த பாருங்க பக்தியுள்ள மரங்கள் கேட்டால் கொங்கும் வேங்கையும். தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எதுன்னு கேட்டால் தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் கேட்டால் அதில் வண்டு. சரிங்களா? இந்த பாருங்க தேனுண்ட வண்டுகள். அடுத்து பாருங்க அறிவு நின்று சிதறும் நீர்த்துளைகள் கூறப்பட்டுள்ள உண்மையும் கேட்டால் பாலாவி. அறிவினின்றி சிதறும் நீர்த்து வலைகளுக்கு கூறப்பட்ட உண்மைதான் பாலவி. சரிங்களா? அடுத்து பாருங்க பக்தியில் இடம்பெற்றுள்ள மலர்கள் பெயர்களை கூறுக. அதெல்லாம் குரவும் முல்லையும் தான் அந்த இதில் உள்ள மலர்கள். குரவமும் முல்லை. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதா இருக்கலாம் மலர்கள் குரவமும் முல்லை. அடுத்து பண்ண தமிழ் பிளஸ் எங்கள் கேட்டால் தமிழங்கள். தமிழ் பிளஸ் எங்கள் கேட்டால் தமிழங்கள். அடுத்து பாருங்க பிரித்தெழுதுக. விலங்காய் அப்படின்னா வில பிளஸ் காய். பார்த்துக்கோங்க வில பிளஸ் காய் தான் சரியான பதில். நம்ம வந்து விலம் பிளஸ் காயின்னு போட்டுருவோம். வில பிளஸ் காய் தான் சரியான பதில். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து பிழை திருத்தங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு திருத்திக்கலாம் இந்த இடத்துல. சேர்த்தெழுதுக. சரிங்களா? பனி பிளஸ் காற்றுனா பனிக்காற்று இக்கு வருது பார்த்துக்கோங்க. பனி பிளஸ் காற்றுன்னா இக்கு வருது. அதுக்குள்ளார பார்த்துக்கோங்க. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெழுத. கரும்பு தோட்டம் இதான் சரியான பதில். கூற்று சரியா தவறான்னு பாருங்க. களிப்பா துங்கல் ஓசை உடையது. களிப்பா வந்து கலிவெண்பால் ஆனது. இது வந்து ஒன்று மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? களிப்பா வந்து துங்கல் ஓசை கரெக்டு. களிப்பா வந்து கலிவெண்பால் ஆனதுங்கிறது தவறான பதில். 8 தொகை சரியா தவறா எனக்கு வருங்க. 8 தொகை நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி. சரிங்களா? 8 தொகை நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சின்னு இருக்கு. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள். இது ரெண்டுமே தப்பு தான். சரிங்களா? இது வந்து
மதுரை காஞ்சி என்பர். இது ஆப்ஷன் 3 மட்டும் தான் கரெக்டான பொருள். இது வந்து மதுரை காஞ்சி 8 தொகை நூல்கள் ஒன்று கிடையாது. இது வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்கள் தான் ஒன்று. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறைக்கு இருபக்கமும் உள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. இது ரெண்டுமே சரியான பதில் தான். சரிங்களா? கூற்று காரணம் 2 கரி தான். 81ஆம் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் நிரப்புகிறார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. 42 தான் ஓரெழுத்து ஒரு மொழி. எத்தனை கேட்டால் 42 தான். சரிங்களா? பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுத்த. உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. இதுதான் சரியான பதில். பின்வருவற்றின் நிகழ்கால இடைநிலை கேட்டால் ஈறு, கீன்று, ஆண், இன்று. இதான் இந்த நிகழ்கால இடைநிலை. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுங்கண்டா. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இதான் வந்து இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சது சொல்லுது. ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல் தெரியுங்க. ஏற்றம்னா இரக்கம். பரிதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. பரிதி என்னானது? சந்திரன், அதாவது நிலவத்தான் பரிதிம்பாங்க இன்னொரு பேர். எதிர்ச்சொல் தருக. சரிங்களா? இம்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து மறுமை. இம்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து மறுமை. அடுத்து பாருங்க, சரியான இணையை தெருவுக. சைதாப்பேட்டைனா சைதை. சைதாப்பேட்டை சைதை கிடையாது. நாகப்பட்டினம்ங்கிற நாகை. இதான் வந்து இதில் வந்து சரியான இது. நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு எது வேணா கண்டறிக. நாகப்பட்டினம் ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? நாகப்பட்டினம் வந்து அந்த ஒரே இதில் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. நாகைப்பட்டினம் என்னும் ஊரின் மருவுங்கிட்ட நாகை. புரோட்டோகால் என்னும் கலைச்சொல்லறிக. புரோட்டோகால்னா மரபு தகவு. புரோட்டோகால் என்னது? மரபு தகவு. அதாவது சப்சைடின்னா நேரான தமிழ் சொல்லுங்கன்னா நல்கை. சப்சைடினா நல்கை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்த. பயவா கலரனைத்தும் கல்லாதவர். இது என்ன? கல்லாதவர் எதை போன்றவர். இதுதான் சரியான பதில். கல்லாதவர் எதை போன்றவர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்த. பெருஞ்சித்தனார் பாவலேறு என அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தனார் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? இதுதான் விடைக்கேற்ற வினா. அடுத்து பாருங்க, 95வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. தூங்கல் ஓசை வஞ்சிப்பா கூடியது. அதாவது வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை எது? இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடுத்துக. நம்ம கொஸ்டின் வந்து நல்லா வாசிக்கணும். வாசி தான் நம்ம டக்குன்னு கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். இதில் பாருங்க, சில இது சரியான வந்துட்டு இருந்து திடீர்னாப்புல தவறான இணை எதுன்னு கேட்காங்க. சரிங்களா? ஆனால் நம்ம கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு தான் வைக்கணும். உத்தியோகம்னா அலுவலம். இது சரிதான். காரியதர்சின்னா இது வந்து தலைவருங்கிறது தவறான பதில். நிபுணர்னா வல்லுநர். அங்கத்தினர் உறுப்பினர். இதெல்லாம் கரெக்ட் தான். சரிங்களா? இது வந்து இதில் வந்து தவறானதுன்னு கேட்டால் காரியதர்சி. இது வந்து தவறான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, கரன்சி நோட்டு. 97 கொஸ்டின். கரன்சி நோட்டுன்னா பணத்தால். செக்குன்னானது காசோலை. காமர்ஸ்னா மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட்னானது வரைவோலை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டன. சரியான இணை எதுங்கிட்ட டென்ஷனுக்கு வந்து மன அழுத்தம். டென்ஷன் ஆனது மன அழுத்தம். இதுதான் சரியான பதில். 99 கொஸ்டின் தான் பிழையான வாக்கியத்தை கண்டறிக. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. கையில் காசு சேர்ந்தது. ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். பூவின் இதழ்கள் விரிந்தன. இதில் பார்த்தீங்கன்னா பிழையான வாக்கியம் கேட்டால் ஆப்ஷன் 4 தான் தவறான பதில். சரிங்களா? பூவின் இதழ்கள் விரிந்தன. அது விரிந்தன வராது, விரிந்ததுன்னு வரும். சரிங்களா? சேர்த்து பொருள் வேறுபாடு தவறான வாக்கியம் தான். ராம்மோய் பள்ளியில் சேர்த்தனர். இதுதான் சரியான பதில். நண்பர்களே, நம்ம சேனலில் இப்போ தமிழ் வீடியோ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருப்போம். ஜிகே கொஸ்டினும் மேக்ஸ் கொஸ்டினும் அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.